அதிர்ஷ்டம் நியூஸிற்கு வரவேற்கிறோம். விஜய்யை கடுமையாக தாக்கிய பெண் நிர்வாகி. டிவி நடிகையை தூண்டிவிட்டது யார்? அதாவது விஜய் கட்சியில இன்னைக்கு நாச்சியார். உங்களுக்குத் தெரியும், ஏற்கனவே பிஜேபில இருந்தாங்க. அதுக்கப்புறம் டிவிக்கு வந்தாங்க. பல சர்ச்சைகள்ல அவங்க பேரு அடிபட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க இப்போ ஒரு பரபரப்பு அறிக்கையை விட்டிருக்கிறாங்க. சொந்த வாழ்க்கையில விஜய் அவர்கள் தவறு செய்துட்டாரு, சங்கீதாவ ஈஸியா கழட்டி விட்டுட்டாரு அப்படின்னு, நீங்க ஒரு தலைவரா அப்படின்னு கடுமையா விமர்சிச்சு ஒரு அறிக்கை விட்டார். இது விட்ட உடனே சன் நியூஸ்ல இருந்து மற்றபடி திமுக ஆதரவு ஊடகங்கள் எல்லாம் இத பெரிய செய்தியாக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்கள பின்னால இருந்து இயக்குவது யாரு? திமுக தான் இயக்கிட்டு இருக்குது. ஏன்னா டிவி சினிமா எல்லாம் உதயநிதி அவர்கள் கண்ட்ரோல். அதனால இவங்களை இயக்கி விஜய்யை அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு நெட்டிசன்கள் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. இது எப்படியாக இருந்தாலும், அதாவது திமுக இயக்குதோ இல்லையோ, ஆனா அப்படித்தான் பொதுமக்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் குறிப்பா நேற்று விஜய் அவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து ஒரே ஒரு லைன் தான் பேசினாரு. அப்பவே ரியாக்ட் பண்ணாத இந்த நாச்சியார் அவர்கள் இப்ப ரியாக்ட் பண்ணுவதன் நோக்கம் என்ன? ஒரு நாள் யோசிச்சு அறிக்கை விடுவாங்களா? இவங்க கட்சியில சேரும்போதே இவங்க ஒரு விளம்பர பைத்தியம். ஏற்கனவே பஸ்ல ஏறி மாணவர்களை அடிச்சு அதுல இவங்க மேல ஒரு கேஸ் இருக்கு. இன்னும் பல விஷயங்கள், பர்சனல் லைஃப்ல நிறைய விஷயங்கள், அவங்க மேலெல்லாம் நிறைய வழக்குகள் இருக்கு. இப்படிப்பட்ட ஆள விஜய் கட்சியில சேர்த்திருக்க கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதை உறுதிப்படுத்தும் விதமாக இன்னைக்கு அவங்களுடைய செய்கை அமைந்திருக்கிறது. இன்னும் குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, இன்னைக்கு விஜய்க்கு எதிராக அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னா அவர் மேல 1000 விமர்சனங்கள் வரும். சினிமா நடிகர் மேல 1000 விமர்சனங்கள் வரும். மக்கள் தேர்தல்ல தீர்ப்பளிக்க போறாங்க. அதற்கு முன்பே ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தலையிடுவது தவறு. திமுக, அதிமுக எல்லா கட்சிகளும் இந்த விஷயத்தை மௌனமாக கடப்பதற்கு காரணம் ஏதாவது பேசினா, கலைஞரை பற்றியும் உதயநிதியை பற்றியும் ஸ்டாலினை பற்றியும் எல்லாத்த பத்தியும் பொதுவெளியில டிவிக்க பேச ஆரம்பிப்பாங்க. அது அவங்களுக்கு தர்ம சங்கடமா போயிரும். இன்னொன்னு, எல்லாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் மக்களுக்கு தெரியும். எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் ஜெய